பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த வருடத்தின் 2வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாளிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த மாதம் 31 நாட்களும் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து இந்த 2வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். ஆகவே முதலாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனா செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனா செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த காலை வேளையில, இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை நான் திருப்தியாக்குவேன் என்று. ஆகவே இந்த மாதம் 28 நாட்களும் ஆண்டவர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப ஆண்டவர் புதுப்பித்து வாழ வயதின் பலனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த மாதத்திலே. ஆகவே நாம் உற்சாகமாய் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் துதிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்று. இங்கே தாவீது எழுதுகிறார், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்று சொல்லி என் ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாக்குவார். முதலாவது, நம்முடைய ஆத்துமாவை இந்த மாதத்திலே ஆண்டவர் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாக்கும் பொழுது, நம்முடைய ஆத்துமா திருப்தி அடையும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று. ஆகவே நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்று. ஆத்துமா திருப்தியாகிவிட்டாலே நம்முடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி துதித்து கொண்டே இருக்கும். அந்த உன்னத அனுபவத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு தருவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று தாவீது எழுதுகிறார். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி ஆண்டவர் காலை தோறும் புது புது கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குவார். அதிகாலையிலே நான் ஆயத்தமாகி தேவ சமூகத்தை நான் வாஞ்சித்து அவருடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், புது கிருபையினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் கர்த்தரை தேடுவோம். வேதம் சொல்லுகிறது, அப்படி நான் புது கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்நாள் எல்லாம் நாம் களி கூர்ந்து மகிழச் செய்கிற கிருபை அந்த தேவனுடைய கிருபை. ஆகவே நாம் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு காலையிலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்மை புது புது கிருபையினால் ஆண்டவர் திருப்தியாக்க போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை நான் திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீடித்த நாட்களால், ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல,
வாழ்நாள் முழுவதும் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் இந்த மாதத்திலே ஆண்டவர் திருப்தியை தருகிறார். ஆகவே ரட்சிப்பையும் நமக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த மாதத்தில் நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமாதானம் உள்ளவைகளாக ஆக்குவார். மாத்திரமல்ல, உச்சிதமான கோதுமையினால, மிகவும் மேன்மையான முதல் தரமான கோதுமையினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில எல்லாவற்றிலும் முதன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து, உச்சிதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து, நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் திருப்தி அடைய செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாய் இருக்க ஆண்டவர் நமக்கு அருளி செய்ய போகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று இந்த காலை வேளையில இந்த பிப்ரவரி மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆத்துமாவை திருப்தியாக்குகிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை அருமையாய் ஆண்டவர் வழி நடத்த போகிறார். மகா வறட்சியான காலங்கள் வந்தாலும் கூட உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போல பலனடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி இந்த பிப்ரவரி மாதத்திலே நான் உன்னை நடத்துவேன். வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்களும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் நம்மை செழிப்பாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய். என்றைக்கும் ஊறிக்கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த மாதத்திற்கென்று ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாதத்திற்கென்று நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன சோர்வுகள், ஐயோ எனக்கு வயதாகி கொண்டே இருக்கிறதே, நான் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையில சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஒவ்வொருவரையும் நீ திருப்தியாக்குகிறபடியினால் உமக்கு நன்றி. கழுகுக்கு சமானமாய் ஒவ்வொருடைய வயதையும் திரும்ப புதுப்பித்து பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.